Hi friends, welcome to Judgy Family. நான் இப்போ உங்களுக்கு ஏர் ஃப்ரையரில் ஒரு இங்கிலீஷ் டின்னர், அதாவது டின்னருக்கு நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி இது மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம். நம்ம இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபுட்டு சாப்பிட போகிறோம். அது வந்து இங்கிலீஷ் ஃபுட்டு. அதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பாருங்க. இது வந்து சால்மன் ஃபிஷ்ஷோட ஃபில்லட் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் ப்ரோக்கோலி, மஷ்ரூம், இது வந்து செரி டொமேட்டோ, சின்ன டொமேட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. சுக்கினி இதுவும் போட போறேன். அப்புறம் பாருங்க, இது வந்து சீஸ், இது பாப்ரிக்கா. இங்கிலீஷ் ஃபுட்ல வந்து ரொம்ப நம்ம இந்தியன் ஃபுட்டு மாதிரி ரொம்ப காரமா இருக்காது. அதுக்கு வந்து 2 முட்டை தேவை. அப்புறம் வந்து பெப்பர் பவுடர், சால்ட், ஆலிவ் ஆயில், இதெல்லாம் இவ்வளவுதான் தேவை. ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். பண்ணிட்டு நம்ம ஏர் ஃப்ரையர்ல வைக்க போறோம். இந்த சுக்கினியில வந்து ஃபுல்லாலாம் எடுக்க போறது இல்லை, இதுல பாதி எடுக்க போறேன். அதே மாதிரி இதுல ஒரு பாதி கூட வேண்டாம், ஒரு 4 பீஸ் எடுத்தா போதும். டொமேட்டோல வந்து ஒரு 4, இது ஒரு 3 பீஸ் எடுக்கலாம், அவ்வளவு போதும். இதனையும் நம்ம கட் பண்ணணும். இதை பாருங்க, நம்ம இந்த ஏர் ஃப்ரையர்ல தான் இதை செய்ய போறோம். நம்ம முட்டையை இதுல உடைச்சு ஊத்திக்கிடுவோம். இது கொஞ்சம் இந்த நீங்க ஃபோர்க்கை வச்சுட்டு எப்படி அடிச்சுக்கோங்க நல்லா. முட்டையில கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. காரத்துக்கு நம்ம பெப்பர் மட்டும்தான் போடுறோம். இந்த பாப்ரிக்கா பவுடர் போடுவோம். உப்பு போட்டுக்கோங்க. அடிச்சு வச்சாச்சு, இது ஓரம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சால்மன் ஃபிஷ்ஷை கட் பண்ணிடலாம். இது 200 கிராம். இதை வந்து நான் வந்து 2ஆ கட் பண்ணிக்கிட்டேன். இனி வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கிடுவோம். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இந்த ஸ்கின் இருக்கிறதுனால கொஞ்சம் இதோட ஹார்டா இருக்கு. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டா நல்லது. நான் இந்த பாருங்க, இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த சால்மன் ஃபிஷ் ஃபில்லட் வச்சிருக்கேன், எல்லாம் கட் பண்ணி இதுலயும் வந்து நீங்க பெப்பர் பவுடர், சால்ட்டு, அப்புறம் பாப்ரிக்கா பவுடர் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. சால்மன் ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன், அது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் கட் பண்ணிக்கலாம். இதில் பாதி எடுத்துக்கிடுவோம். பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிட்றதுனால. அதனால நம்மளோட டின்னர்ல வந்து இதெல்லாம் நம்ம சேர்க்க போறோம். சுக்கினி வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க எல்லாருக்குமே, இப்போ எல்லாருக்குமே கண்ணு ப்ராப்ளம் வருது. அதனால இதெல்லாம் நீங்க வந்து ஃபுட்ல சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க இது சாப்பிட்டுக்கிடலாம். இது வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ப்ரோக்கோலி போட போறோம். ப்ரோக்கோலி வந்து இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இல்லை வைட்டமின் ஏ, டி, மெக்னீஷியம் அதெல்லாம் இருக்கு, ரொம்ப நல்லது. அதனால நீங்க இதையும் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. இந்த ப்ரோக்கோலியை சாப்பிடலாம். இதே மாதிரி ஃபுட்டு, இங்கிலீஷ் ஃபுட்டு ஏதாவது செஞ்சீங்கன்னா அதில் போடலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சின்னதாக கொஞ்சம் தண்ணியில் வந்து பாயில் பண்ணிவிட்டு இது ஹனி ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஏர் ஃப்ரையரில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சலாட் மாதிரியும் சாப்பிடலாம். இவ்வளோ எடுத்தா போதும். டொமேட்டோ இருக்கு பாருங்க, இதையும் பாதியா கட் பண்ணிக்கோங்க.
இந்த எல்லா ஃபுட்டுலையுமே எல்லா விட்டமின் மினரல்ஸ் உங்களுக்கு வந்து எல்லாம் கிடைச்சிரும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். ஒரு 3 மஷ்ரூம் எடுத்துக்கிடுதேன். பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் பாருங்க. இதுல வந்து நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட போறோம். அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுக்கு இந்த பிளேட் எடுத்துக்கிட்டோம். இதை பார்த்தீங்களா மீதை இது வந்து ஏர் ஃப்ரையரில் ஒரு 10 மினிட்ஸு 180ல் 10 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஏர் ஃப்ரையரில் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து அந்த கேலரி வந்து கம்மியாக இருக்கும். நம்ம சாப்பிடாட்டி நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம என்ன குக் பண்ணாலுமே எண்ணெய் நிறைய ஊற்றினாதான் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், குக் பண்ணவும் முடியும். அதனால நம்ம ஏர் ஃப்ரையரில் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு எண்ணெய் கம்மியாகும், ஃபேட்டு கம்மியாகும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதே மாதிரி நீங்கள் ஏர் ஃப்ரையரில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸ்ன்னு மட்டும் இல்லை, எல்லாருமே குட்டி பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். இது வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. எல்லா வெஜிடபிள்ஸ், அதாவது மஷ்ரூம், சுக்கினி, அப்புறம் வந்து கேரட் நான் போடல இப்போ, இதெல்லாமே போடலாம். இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து செய்யும் போது அது நம்ம சால்மன் ஃபிஷ்ல வந்து ஒமேகா 3 இருக்கு. இதுலலாம் வைட்டமின் டி, வைட்டமின் ஏ எல்லாமே இருக்கு. அதனால நீங்க வந்து இதுல எக்கு போட போறேன், 2 எக்கு போட போறேன், அதுல நல்ல புரோட்டீன். எல்லா இதுவும் சீஸ் போட போறேன், அதுல புரோட்டீன் இருக்கு. இதெல்லாம் நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்க இதே மாதிரி செய்து சாப்பிடுறது வந்து நம்ம பார்ஸ்லி இலை போடணும். பார்ஸ்லி இல்லை, அதனால நான் மல்லி இலை கட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சிருந்தோம்ல அது இப்ப குக் ஆயிட்டு வாங்க பாப்போம். இப்போ இந்த சால்மன் ஃபிஷ் வந்து நம்ம வந்து வேக வைக்க போறோம். இந்த பாத்தீங்களா சால்மன் ஃபிஷ்ஷை இப்படி இதுல மேலே இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இனி வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண போறோம். 20 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ். இந்த பாருங்க, இந்த அளவு வெந்தா போதும். 10 மினிட்ஸ் வச்சிருக்கிறேன். 170ல 10 மினிட்ஸ், 170 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் வச்சிருந்தேன். இந்த அளவு வந்துட்டு நாங்கள் ஜப்பான் போயிருக்கும் போது இந்த மீன், வேற மீன் எல்லாமே வந்து அவங்க சூசின்னு வச்சிருக்காங்க. சூசி வந்து அது வந்து வெறும் பச்சை மீன். அதை நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். அதை வந்து ஒரு சாஸ்ல வந்து டிப் பண்ணி கொடுக்குறோம், சாப்பிடணும். நம்ம டேஸ்டாக தான் இருந்தது. அது மாதிரி நாங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதும் எங்களுக்கு சூஷி தந்தாங்க, சாப்பிட்டோம். போகும்போது அந்த அளவுக்கு பெரிய இது இல்லை, ஐயோ பச்சை மீன் சாப்பிட வேண்டியிருக்கேன்னு. ஆனால் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, 2 பையங்களும் அது சாப்பிட்டாங்க. அப்புறம் அங்கே போயிட்டும் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருந்தது. இப்போ சால்மன் ஃபிஷ் வந்துட்டு நம்ம இனி வந்து இந்த நம்ம அடிச்சு வச்சிருக்கோம்ல எக்கை வந்து எக்கை வந்து இது மேலே இப்படி ஊற்றிட்டு நீங்கள் வந்து பார்ஸ்லி இலை போடலாம். நான் வந்து பார்ஸ்லி இல்லாதனால நான் வந்து மல்லி இலை போடுறேன். 2 மினிட்ஸ் வச்சா போதும் நினைக்கிறேன். லாஸ் சீஸு, செடார் சீஸு வந்து கிரேட்டரில் கிரேட் பண்ணி போடுவீங்கல்ல, அப்படி போட்டாலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது வாங்கினதுனால நான் இதை போடுறேன்.
இப்போ இந்த சீஸ் போட்டேன் பாருங்க. இந்த சீஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை வைப்போம். அதுக்கப்புறம் இப்போ இது பாருங்க முடிஞ்சிட்டு. இனி வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த பேப்பர்ல இருந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். செய்த இந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையரில் செய்யணும். நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுனால எல்லாருக்குமே, குட்டி பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.